ஸோ இப்பொழுது 5வது வானதூதர் ஊதுகிறார், எக்காலம் ஊதுகிறார். உடனே பூமியின் மேற்பரப்பிலிருந்து ஒரு பெரிய கேட்டு மாதிரி திறக்கிறார் அவர். திறந்த உடனே வெட்டுக்கிளிகள், வினோதமான உயிர்கள் பூமியின் உள்ளிருந்து மேலே பறக்குது. பறந்து எல்லாத்தையும் அழிக்குது. எல்லா தாவரங்களையும் விவசாய நிலங்களையும் அழிக்கப்படுகின்றன. இன்று சேட்டலைட் விண்வெளியில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பூமியின் மேல் படுகாயங்கள், ஸ்டிக்மாட்டான்னு சொல்லுவோம். பிரான்சிஸ் அசிசிக்கு 5 காயம் பெற்ற வரம் பெற்ற பிரான்சிஸ் அசிசியார், ஃபாதர் பியோ 5 காயம் வரம் பெற்றவர். ஆனால் பூமி 500 காயங்கள் வரம் பெற்ற ஒரு பூமி மாதா என்று சொல்ல வேண்டும். இந்த பூமியில் எங்கு பார்த்தாலும் பொத்தல்கள், ஓட்டைகள், சுரங்கங்கள், உள்ளிருந்து எல்லா வேதிமங்களையும், முக்கியமாக தனிமங்களை சூறையாடினோம். இப்பொழுது வேதிமங்கள் வெளியே வருகின்றன. பாய்ஸ்னஸ் கேஸஸ், ஹீட். பூமி அடியில் ஹீட்டு தானே, நான் உங்களுக்கு சொன்னேன். மேண்டில் வெறும் ஹீட்டு தான். ஸோ அந்த ஹீட்டை நம்ம மேலே கொண்டு வரோம். எரி குழம்புலேருந்து ஹீட்டு வெளியேறிக்கிட்டு இருக்கு இந்த சுரங்கங்களால். ஸோ திருவெளிப்பாட்டில் சொல்லப்பட்டது உண்மைதான். 6வது எக்காலம் ஒலிக்கிறது. யூப்ரட்டிஸ் நதியை திறந்து விடுகிறார். இன்னும் இருக்காங்களே, நான் சொன்னேன் 4ல் 3 அவுட், இன்னும் கால்வாசி இருக்காங்களே, அவங்களையும் சாவடிக்கணும். ஸோ 6வது எக்காலம், யூப்ரட்டிஸ் நதி திறந்து விடப்படுகிறது. எல்லா பக்கமும் போய் பாயுது, எல்லாவற்றையும் அழிக்கிறது. கடைசியாக 7வது எக்காலம் ஊதப்படுகிறது. ஜட்ஜ்மெண்ட் டே, விசாரணை நாள். கடவுள் நீதிபதியாக இருந்து செயல்பட போகிறார். நல்லவர்களுக்கு மோட்சம், தீயவர்களுக்கு தண்டனை. கடைசி நாள் என்று நாம் சொல்லுகிறோம். திருவெளிப்பாடு படிங்க, அதிகாரம் 11 வசனம் 18. பயமாக இருக்கும். அது ஒன்று தான் உண்மையாகவே நமக்கு ஒரு பெரிய வார்னிங். இந்த பூமியை அழிப்பவர்களை அழிக்கும் நாள் வந்து விட்டது. 7வது எக்காலம் அதுதான் தான் சொல்லுது. இந்த பூமியை அழிப்பவர்களை அழிக்கின்ற நாள், வதைப்போரை வதைக்கின்ற நாள்.